90கள்ல ஜிம்பாப்வே டீம்னா எல்லா பெரிய டீம்களுமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த டீம்ல ஃபிளவர் பிரதர்ஸ், ஹித் ஸ்ட்ரீக்னு பல ஜாம்பவான்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவனா ஜிம்பாப்வே கிரிக்கெட்டோட அடையாளமா இருந்தவர் தான் அலிஸ்டர் கேம்பல். அலிஸ்டர் கேம்பல் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது 1999 வேர்ல்டு கப் தான். அவரோட தலைமையில தான் ஜிம்பாப்வே டீம் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான பெரிய டீம்களை தோக்கடிச்சு சூப்பர் 6 நிலைக்கு முன்னேறினாங்க. குறிப்பா இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை திணறடிக்கிறதுக்கு இவர் போடுற அந்த ஃபீல்டிங் வியூவும் இருக்கே, அது வேற லெவல். கேம்பல் கிட்ட இருந்த ஒரு பெரிய பிளஸ் அவரோட கிரேஸ்ஃபுல் பேட்டிங். ஒரு லெஃப்ட் ஹேண்டரா அவர் அடிக்கிற அந்த கவர் டிரைவ் பார்க்கிறதுக்கே அம்புட்டு அழகா இருக்கும். ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் எல்லா டாப் பவுலர்களுக்கும் எதிராக ரன் குவிச்சிருக்காரு. இவரோட பேட்டிங் ஸ்டைலை பார்த்தா இப்போ இருக்கிற பல இளம் இடதுகை பேட்ஸ்மேன்களுக்கு அது ஒரு பெரிய பாடமாவே இருக்கும். ஜிம்பாப்வே கிரிக்கெட்ல பல அரசியல் பிரச்சனைகள் வந்தப்போ கூட ஒரு சீனியர் பிளேயரா அந்த டீமை செதறாம பாத்துக்கிட்டாரு. 180க்கும் மேல ஓடிஐ மேட்ச்கள் விளையாடி ஜிம்பாப்வே கிரிக்கெட்டோட ஒரு லெஜெண்டா இன்னைக்கும் மதிக்கப்படுறாரு. ஒரு டீம் சின்ன டீமா இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல லீடர் இருந்தா யாரையும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு கேம்பல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்.